உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாதுங்க. ஏன்னா தேவன் உங்களோட கூட இருப்பாரு. அவர் உங்களை விட்டு ஒரு மனிதன் மாதிரி கைவிட்டுட்டு போக மாட்டார். ஒரு மனிதன் தான் அடிக்கடி கைவிட்டுட்டு போயிடுவான். கரெக்டாங்க. ஒரு மனிதனுடைய குணம் மாதிரி தேவனுடைய குணம் இல்லை. அவர் உங்களை கைவிட்டுட்டு போக மாட்டார். நாங்கள் வலிய சண்டை போடுறாங்க, என்ன பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க, என்னால் முடியலன்றீங்களே, ஈஸியாக சமாளிப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களோடு இருப்பார். யாரும் உங்களோட எதிர்த்து நிற்க முடியாது, மோத முடியாது. யாருமே உங்ககிட்ட மோத முடியாது, மோதி ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் தேவன். ஓகேங்களா? ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு சாதாரண ஆளுன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் கூட இருக்கிறது யாருன்னா ஒரு பயங்கரமான தேவன். கரெக்ட். நாங்கள் பரலோகத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்னுக்காக தான் இவ்வளோ எதிர்ப்புகள். நீங்கள் எப்பவும் அப்படி தான் நினச்சிக்கிறீங்க, நானே ஒரு சாதாரண ஆள், எங்கேயோ உட்காந்துட்ருக்கேன், எப்படியோ வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்களே. அந்த மனப்பான்மை போகணுன்னுக்காக தான் இந்த மாதிரி எதிர்ப்புகள் உங்ககிட்ட வருது. ஓகேங்களாங்க? நீங்கள் பயங்கரமான ஆள், தேவன் உங்கள் கூட இருக்கார், பரலோகத்தின் தேவன் உங்கள் கூட இருக்கார். உங்களை பற்றி நீங்கள் தப்பாக யோசித்து வச்சுருக்கிறதுனால தான் இந்த எதிர்ப்புகள். அதெல்லாம் தேவன் மாற்றுறதுக்காக தான் அவர் உங்களோடு இருக்க போகிறாரு. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு மனிதன் மாதிரி கைவிட்டுட்டு போக மாட்டார். மனிதர்கள் பாருங்களா, அப்பப்போ கைவிட்டுட்டு போயிடுவாங்க, யாருன்னே தெரியாதுன்னு போயிடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களாங்க? நம்ம மொர்தெகாய் இருக்காங்கல்ல, என்ன தெரியுமா நினச்சாங்க? அரண்மனை வாசல் ஊழியர், நான் அரண்மனையுடைய வாசலில் இருக்கிற ஒரு ராஜாவுடைய ஒரு ஒர்க்கர், அவ்வளோதான் நினச்சான். நீங்கள் பாருங்களேன், எஸ்தர் 3:3 அப்படி தான் சொல்லுது. நான் ஒரு அரண்மனை வாசலில் நிற்கிற ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கர், அவ்வளோதான், நான் ஒரு சாதாரண ஆள், அப்படி தான் நினச்சான். எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு போகிறேன்னு நினச்சான். ஆனால் தேவன் விடலையே. நீங்கள் பாருங்களேன், எஸ்தர் 3:6, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. அந்த நாட்டில் ஆமான் என்ற மந்திரி என்ன நினச்சானா, ஓ இவன் சாதாரண ஆள், இந்த மொர்தெகாய் ஒரு சாதாரண ஆள், மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக தோன்றியது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இந்த மொர்தெகாயை தூக்கி ஈஸியாக போட்டுருவேன்னு அந்த பெரிய மந்திரி நினச்சான். உடனே தேவன் என்ன பண்ணாரு, மொர்தெகாயோட நான் இருக்கிறேன், நீ எப்படி அப்படி நினைக்கலாம், அவனை எப்படி நீ அற்பமாக நினைக்கலான் தான் ஆண்டவர் மோத விட்டார். அவனுடைய பதவியை தூக்கி யார் கொடுத்தாரு? மொர்தெகாய்க்கு கொடுத்துட்டாரு. அப்போ மொர்தெகாயோட நிற்கிற தேவன் யார், எவ்வளோ பெரியவர்னு ஆமான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டான். உங்களோடு நிற்கிறவர் யார்? பரலோகத்தின் தேவன். மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட மோதுறாங்களே, உங்ககிட்ட மோதுறதுக்குன்னு வராங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுடைய பவரை பற்றி புரிஞ்சுப்பாங்க. ஓ இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவன் கூட இருக்கிறது தேவன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? தேவன் வந்து மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். உங்களை கைவிட்டுட்டு போக மாட்டார். ஓகேங்களா? நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. யார் உங்களோடு எவ்வளோ பெரிய ஆளுங்க மோதினாலும் நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது தான் பரலோகத்தின் தேவன். அவர் யாரையுமே அவர் உங்களை தோக்கடிக்க விட மாட்டாருங்க. ஓகேங்களா? தேவன் ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால தான் இவ்வளோ எதிர்ப்புகள். ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னா, பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதனால தான் அந்த மனப்பான்மையை கொண்டு வராரு. நான் சாதாரண ஆள் இல்லை, என்னோடு என் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் என்ற அந்த மனப்பான்மை உங்ககிட்ட வைக்கணுன்னுக்காக தான் இவ்வளோ எதிர்ப்புகள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.